Hey guys, for a change வந்து ஒரு கிரிக்கெட் வீலாக் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கிரிக்கெட் வீலாக்னா நீங்கள் மேட்ச்சில் பார்க்குற மாதிரி இந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறது, கேட்ச்சு, விக்கெட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து டியூன்இன் பண்ணிங்கன்னா இப்போ கூட ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது கிரிக்கெட்டில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆப்போனன்ட்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி டெசிஷன்லாம் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா அவங்க டீமோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதை வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட்டிங்கோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிட்டு ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பவுலிங்கில் ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு டீசென்ட் ஸ்கோர் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதுவே ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோலியே சொல்லுவார், நாங்கள் வந்து 200 ரன் கூட சேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம், ஆனால் எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடுவாங்க. ஸோ ஆப்போனண்ட் வந்து பவுலிங்கில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை போல் இருக்குது, அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் த கேப்டன். இன்னைக்கு ஒரு என்ன சொன்னேன், நம்ம பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறதுனால அவுட்ஃபீல்டு ஈரமாக இருக்கா என்ன அப்படின்னு சரத் ப்ரோ பார்த்துட்ருக்காரு. ஏன்னா வந்து தரையோடு ஆடும்போது பால் வந்து ஸ்டாப் ஆகிடும் தரை ஈரமாக இருந்துச்சுன்னா. ஸோ எங்கள் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் ஓப்பனர்ஸும் வந்து பேட்டிங் ஆட ரெடி ஆகிட்டாங்க. பெரிய பெரிய மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்கோர் கார்டெலாம் இருக்கும். இது சின்ன மேட்ச் அப்படின்றதுனால ஸோ நாங்கள் தான் மேனுவலாக ஸ்கோர் கார்டு வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ எல்லா ஓவரும் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் இன் 2 hours இல்லைனா ஒன்ஸ் இன் 3 hours தான் நாங்கள் இந்த ஸ்கோர் கார்டு அப்டேட் பண்ணுவோம். லோவர் மிடில் ஆர்டர் கிட்ட வந்துட்டீங்க. நான் அவ்வளவு அழகா பட்ட பால் தேவையில்லாம அந்த ஷாட் நான் இத்தனைக்கும் வந்து டிஃபென்ஸ் பண்ண ட்ரை பண்ண பேட். ஆமாடா, அதுக்கப்புறம் சரி டிஃபென்ஸ் ஆடணும்னு நான் பார்த்தேன். அதுல என்ன ஆயிடுச்சுன்னாக்கா பேட் வந்து ஏர்லியரா திரும்பிடுச்சு. நல்லாவே சொல்றேன், எனக்கு எல்லாம் ஆடின ஷாட் டிஃபென்ஸ் ஆன அப்படின்னா உன் ஃபேஸ் ஆஃப் தி பேட் முன்னாடியே வர கூடாது. இப்படி இருக்கு பேட் வந்து பிட்ச் ஆகும். பேட் ஃபேஸ் ஆஃப் தி பேட் வானத்தை பார்த்தது. அண்ட் திஸ் இஸ் கால்டு த ஸோ கால்டு தோனி ப்ராக்டிஸ். அவர் மாதிரி 6 தான் அடிக்க முடியல, அட்லீஸ்ட் அவர் மாதிரி இந்த ப்ராக்டிஸாவது பண்ணுவோமேனு நானும் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கிரிக்கெட்டில் பவுலிங்கோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆப்போனண்ட் வந்து வின் பண்ணுறதுக்கு 23 overs 145 runs அடிக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த பாலை செலக்ட் பண்ணுறதே வந்து பெரிய ப்ரொசீஜர். ஸோ அந்த சீம் வந்து கரெக்டான இதில் இருக்கா, ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்விங்குக்கு வந்து அந்த சீம் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரி, ஓகேடா. ஸோ 145 டார்கெட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி அன்வான்ட் டாக்ஸ். எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்ச்சு. இப்போ நம்ம போன மேட்ச் என்ன பண்ணணும், 6 overs அப்புறம் எனர்ஜி இது பண்ணிட்டோம், விட்டுட்டோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா 1 inningக்கே நம்ம ஓவர் ரேட் கம்மியாக இருந்தது. ஸோ 2 ஸோ கொஞ்சம் ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் டக்குன்னு மாறுங்க. ஸோ பவுண்டரி ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சேஃபாகவே பண்ணுங்கள். ஓகே ஃபைன், கேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட் பெல் மட்டும் கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி போட்டாலுமே ஓகே தான் எனக்கு. தென் ஃபீல்டர்ஸ்லாம் சேஃபாக பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்துங்க. அன்வான்ட் டாக்ஸ் வேணாம் திருப்பியும் ஆரம்பிங்க. So all the best. Come on boys, let's rock. Come on, boys. பவர் பிளேயில் நான் உங்களுக்கு வெளியே எடுத்துட்டு வந்தேன். 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அடிக்கிறேன். ஸோ முன்னாடி நீ குயிக்காகவே போட்டேன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆடுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்லடா, நீ தூக்கி நான் வைக்கிற ஃபீல்டு நீ போடு. அதுக்கப்புறம் நீ சரியாகலன்னா மாற்றிப்போம். அது வந்து அவனுக்கு 100 தான் அதிகமாக இருக்குது. சூப்பர். அவன் உள்ளே வரக்கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்போனண்ட் வந்து 104 அடித்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 39 runsல வின் பண்ணிட்டோம்.
சோகம் என்னென்னா ஒரு கேட்ச்சு ஒரு 4லாம் அடித்தேன். ஆனால் வெறும் 3 விக்கெட் எடுத்த ஸ்ரீவத்சனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துட்டாங்க. வெல் பிளேட் சூப்பர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.